ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் வண்ணதி கேக் பார்க். இன்னைக்கு வந்து கோல்டன் லஸ்டர் டஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது கோல்டன் லஸ்டர் டஸ்ட். இது ஏதோ ஒரு பிராண்ட்லேருந்து வந்து வாங்கியிருந்தேன் இப்போ ரீசெண்டாக. ஸோ இப்போ தான் வந்து பேக்கேஜே ஓப்பன் பண்ணுறேன். இதில் போட்டிருக்கும் பாருங்கள், லஸ்டர் டஸ்ட் கோல்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ கோல்டு டஸ்ட்லேயே வந்து நிறையா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. நான் வந்து இன்னைக்கு இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பேலட் எடுத்துக்கிட்டேன். பேலட்டில் கொஞ்சமாக வந்து டஸ்ட்டை ஒரு ப்ரஷ்ஷால் எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த டஸ்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கேக்ஸில் வந்து பெயிண்ட் பண்ணலாம், இல்லைன்னா டஸ்ட் பண்ணலாம். இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்க்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து ஃபேப் பிராண்டோடைய எவாப்ரெக்ஸ் எடுத்துக்க போகிறேன். இந்த எவாப்ரெக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு எடிபிள் கலர் கூடயோ இல்லை இந்த மாதிரி லஸ்டர் டஸ்ட் கூடயோ மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஈரம் இல்லாமல் நீங்கள் கேக்கில் பெயிண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எவாப்ரேட் ஆயிரும். அண்ட் அந்த கலர் மட்டும் அழகாக கேக்கில் போய் உட்காந்துருங்க. அதுதான் வந்து இந்த எவாப்ரெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படியே எவாப்ரேட் ஆயிருந்தால தான் எவாப்ரெக்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சமாக தேவையான குவான்டிட்டி நம்ம டஸ்ட்டோட கலந்துட்டு இது நீங்கள் வந்து ஒரு ப்ரஷ் வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து கேக்கில் இந்த பார்டரில் வந்து கோல்டன் லைன்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி கேக்கில் அழகாக பெயிண்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா பார்டர் கொடுக்கலாம், இல்லாட்டினா நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் மாதிரி ஸ்ப்ளாஷ் பண்ணி கூட விடலாம். ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இந்த எவாப்ரெக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன கலர் வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ எடிபிள் கலர்ஸை நீங்கள் வந்து ஈரம் இல்லாமல் அப்படியே உங்கள் கேக்கில் வந்து ஸ்டெயின் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த எவாப்ரெக்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு இந்த ப்ரஷ் வச்சு நம்ம லைட்டாக பார்டர் மட்டும் இந்த 3 சைட்ஸ்லேயும் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ ப்ரஷ் வச்சு கேக் ஃபுல்லாக வந்து இந்த கோல்டன் டஸ்ட்டை நம்ம வந்து பார்டர் கொடுத்துக்கலாம். பார்டர் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கேக்கில் பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். ஸோ கேக்ஸில் 3 சைடுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்டர் நான் வந்து கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் எவாப்ரெக்ஸ் வந்து யூஸ் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளாஷ் எஃபெக்ட் மாதிரி கொடுத்துக்க போகிறேன். ஸோ ஸ்ப்ரிங்க்லிங்காக இருக்கும்போது பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.